கால பச்சதி பூதானி கால சம்ஹாரதே பிரஜா கால சம்ஹாரதே பிரஜா கால சுப்தேஷு ஜக்ரந்தி கால சுப்தேஷு ஜக்ரந்தி காலோ ஹி துரதிக்ரமः காலோ ஹி துரதிக்ரமः. பிரேமஸ்வரூபலாரா, அன்பின் வடிவங்களே, ஆத்மஸ்வரூபங்களே, எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். க்ஷண பிரதிக்ஷணம் என் நவம் நவம். ஒவ்வொரு நொடியும் புத்தாண்டு தான். ஆனால் ஒரு மனித பிறவிக்கு அறியாமையை பாருங்கள், டிசம்பர் 31 தான் புத்தாண்டு ஞாபகமே வருது. புத்தாண்டில் தான் ஒவ்வொருத்தருக்கும் புத்துணர்வே வருது. புத்தாண்டை தான் ஒவ்வொருத்தரும் ஹாப்பி ஹாப்பின்னு வாழ்த்துறாங்க. மனித பிறவியே ஓம் ஆனந்த ஆத்மனே நமக அப்படின்னா என்றைக்குமே ஆனந்த ஸ்வரூபமாக மனித பிறவியே எல்லாமே மகிழ்வித்து மகிழுங்கள்ங்கிற அந்த தன்மையோடு தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் மாயையோட தாக்கத்தில் அறியாமையின் பிடியில் இருக்கும்போது நான் என்ற கர்வத்தில் என்னோடதுங்கிற பற்றுதல்னால தான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக காத்திருந்து அந்த நாளில் எல்லாத்தையும் சந்தித்து அவங்களுக்கும் ஹாப்பி 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 இனிய 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 சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கு. அதனால தான் சாணக்கிய நித்தியில் சாணக்கிய பண்டிட் அற்புதமாக காலத்தை விளக்குறார், காலத்தோட சத்தியத்தை. கால பச்சதி பூதானி, காலம் அனைத்து ஜீவராசிகளையும் ஒழுங்குபடுத்துது. கால பச்சதி பூதானி கால சம்ஹாரத்தே பிரஜா, காலம் அனைத்தையும் அழித்து விடுகிறது. இந்த உடல் ஆத்மாக்கு அழிவில்லை, ஆனால் இந்த உடல் அழிந்தால் கூட அவர் காலமாயிட்டார் அப்படின்னு தான் சொல்கிறோம். இறந்து போயிட்டாருங்கிறத இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறோம், காலமாயிட்டார். அதுக்கப்புறம் அவரோட உருவப்படத்தை வச்சு அங்கே ஒரு காலத்தை கீழே எழுதி வைக்கிறோம். டைம், வாழ்ந்த காலம், இருந்த காலம், சேவை செய்த காலம், அன்போடு இருந்த காலம், அளப்பரியா அன்போடு இருந்த காலம், ஆனந்தமாக இருந்த காலம், இன்னொருத்தருக்கு உபத்திரம் கொடுத்த காலம், இன்னொருத்தரால் உபத்திரப்பட்ட காலம், அகங்காரத்தில் வாழ்ந்த காலம், என்னோடதுங்கிற பற்றுதல்ல இருந்த காலம். காலம் காலம் காலம், காலத்தை விட சிறந்த ஞானம் எதுவுமே இல்லை. அதனால தான் இன்னைக்கு ஒருத்தருக்கு துக்கம் வருதுன்னா என் நேரம் சரியில்லைன்றாங்க. நேரம் சரியாக இருக்கான்றதுக்கு இன்னைக்கு புத்தாண்டு இல்லை, மார்கழி மாதத்துலேருந்தே எல்லாத்துக்கும் ஜோதிடரோட அவங்களோட வாசலில் தான் நின்றுட்டுருக்காங்க. இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும், குறி சொல்கிறவங்களோட அவங்க இடத்துல தான் இருக்காங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும், வருஷம் பிறக்குது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. நாங்கள் எப்படி இருக்கணும்னு யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இது எப்படி இருக்கும்னு வருங்காலத்தை நினச்சி பயத்தினால தான் இந்த பதட்டமே வருது. அதனால தான் சாணக்கியர் அற்புதமாக சொல்கிறார். சாணக்கியர் இல்லையா, அந்த தெய்வ ஞானத்தில் சொல்கிறார், கால பச்சதி பூதானி கால சம்ஹாரத்தே பிரஜா. காலம் அனைத்து ஜீவராசிகளையும் ஒழுங்குபடுத்துது. போன வருஷம் எனக்கு இதெல்லாம் தீய எண்ணங்கள் இருந்த தீய பழக்கம் இருந்தது. இன்றைக்கி புத்தாண்டு ஒரு உறுதிமொழியை எடுக்கிறாங்க, தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனால் புத்தாண்டு அன்றைக்கே அந்த உறுதிமொழியை உடைக்கிறாங்க. அறியாமையில் மதுபானத்தை குடிக்கிறாங்க, மாமிசத்தை சாப்பிட்றாங்க, 12 மணி வரைக்கும் கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த கொண்டாட்டம் திண்டாட்டமாகுது, எல்லாத்துக்கும் போராட்டத்தையும் கொடுக்குது. மனதில் ஒரு நிலையில்லா நிலையும் பெருக்கெடுக்குது. இதுவா புத்தாண்டு கொண்டாட்டம்? ஒவ்வொரு நொடியும் புத்தாண்டு தான், ஒவ்வொரு க்ஷணமும் புத்தாண்டு தான். புத்தாண்டுக்காக நம்ம காத்துட்ருக்கோம் என்கிறதே ஒரு அறியாமை தான். ஆனால் இருந்தாலும் எல்லாம் கொண்டாடுறாங்களே, நம்மளும் கொண்டாடணும். அதுக்காக புத்தாண்டு.
எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய, எல்லா ஜீவாத்மாக்களையும் தெய்வாத்மாக்களையும் தெய்வ பிறவிகளையும் அன்பின் வடிவத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக ஏதோ ஒரு நாள். இந்த நாள்லேருந்தாவது என்னோட பழைய குணங்கள் எல்லாம் போய் ஒரு புத்துணர்வில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்து அந்த தீர்மானத்தின்படி நான் நடப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை அவங்க எடுத்து இது நல்லா இருக்குங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால தான் அற்புதமாக சொல்கிறது, காலா சுப்தேஷு ஜக்ரந்தி அப்படின்னா, மனித உடம்புலையும் சரி பிராணிகளோட உடம்புலையும் சரி எல்லாத்துக்கும் உறக்கம்ன்றது வேணும், கொஞ்சம் தமோ குணம் வேணும். ஒருத்தர் 8 மணி நேரம் தூங்குவாங்க, ஒருத்தர் 6 மணி நேரம் தூங்குவாங்க, ஒருத்தர் 4 மணி நேரம் தூங்குவாங்க. துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தூக்கமே வராது, பதட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தூக்கமே வராது, வருங்காலத்தை நினச்சி கவலைப்படுறவங்களுக்கு தூக்கமே வராது. இருந்தாலும் தூக்க மாத்திரையை போட்டுட்டாவது அவங்க ஏமாற்றிட்டு தூங்குவாங்க. அந்த அந்த காலத்துலேயும் மனித இந்த உடம்பு இந்த தேகம் தூங்குது, ஆத்மா விழிப்புணர்வோடு தான் இருக்குது. ஆனால் காலம் விழிப்புணர்வோடு தான் இருக்குது. காலம், அந்த காலமே ஒரு ஞானம். காலத்தை கூர்மையாக கவனிச்சிங்கன்னா காலம்தான் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குது. காலம்தான் உங்களுக்கு உங்களோட செயலோட வினையை கர்ம வினையாக உங்களுக்கு கொடுக்குது. காலம்தான் உங்களுக்கு குருவாகவும் இருக்குது. காலம்தான் உங்களோட அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் அழிக்குது. ஏதோ ஒரு காலத்தில் பணம் இருக்குது, பதவி இருக்குது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணீங்க, அகங்காரத்தில் இருந்தீங்க, இந்த பேராசை இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் காலம் மாற்றிடும். அதுக்கப்புறம் நேரம் சரியில்லைங்கிற நிலையை அந்த காலமே உங்களுக்கு கொடுக்கும். அதை காலம் மாதிரி அற்புதமான ஒரு குருவை பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த காலத்தை கூர்மையாக கவனிக்கக்கூடிய அந்த நிலை வேணும். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது எதுன்னா காலம்தான். காலத்தை விரயம் பண்ணிட்டீங்கன்னா அது அது பொக்கிஷம், அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் சாணக்கியர் அற்புதமாக சொல்கிறார், இந்த உலகத்தில் எதை கூட, இந்த உலகத்துக்கே அதிபதியாக இருந்தாலும், செல்வ செழிப்பில் நீங்கள் இருந்தாலும், மேரு மலையளவுக்கு உங்களுக்கிட்ட ரத்தினங்களும் பொக்கிஷங்களும் வைரங்களும் தங்க நாணயங்களும் இருந்தாலும் போன ஒரு நொடியை உங்களால் திரும்ப வாங்க முடியாது. எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் அந்த நொடியை, காலத்தை, அந்த க்ஷணத்தை, அந்த வினாடியை உங்களால் திரும்பி வாங்க முடியாது. அதுதான் காலத்துக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையும் மகத்துவம். இதை நீங்கள் நினைக்கணும். காலம் உறங்குவதில்லை, விழிப்புணர்வோடு இருக்குது. அதனால தான் கடவுளை காலாய காலதீத்தாய காலரூபாய காலாத்மகாய அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. இதுதான் ஒன்று தோணும். நீங்களும் அதுதான், நீங்களும் கடவுள் தான். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கீங்க, விழிப்புணர்வோடு இருந்திருக்கீங்களா? நான் எதையும் செய்பவன் இல்லைங்கிற அந்த நிலையில் இருந்திருக்கீங்களா? நான் எதையும் அனுபவிப்பன் இல்லைங்கிற அந்த நிலையில் இருந்திருக்கீங்களா? நான் ஆனந்த ஆத்மாங்கிற அந்த நிலையிலேயே உங்களோட காலம் கழிந்திருக்கா? அந்த காலம் பிரயோஜனமாக இருந்திருக்கா? இன்னொருத்தருக்கு பரோபகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்திருக்கா? இன்னொருத்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்திருக்கா? இல்லை சுயநல காலமாக இருந்திருக்கா? இல்லை தன்னலமின்றி சேவை செய்யக்கூடிய காலமாக இருந்திருக்கா? அப்படின்னு நீங்கள் தான் சுய பகுப்பாய்வு பண்ணணும். அந்த சுய பகுப்பாய்வு கூட காலம்தான், அந்த சுய கவனிப்பு கூட காலம்தான், அந்த சுய பிரதிபலிப்பு கூட காலம்தான். அனைத்தும் காலம். காலத்துக்குள்ளே தான் எல்லாமே அடக்கம். அதை தான் டைமுங்கிறோம். கடவுளே காலம்தான். இன்னைக்கு ஒவ்வொரு வினாடியும் கடவுள் தான், ஒவ்வொரு க்ஷணமும் கடவுள் தான். அதை உணரணும். அதனால தான் அற்புதமாக காலோஹி துரதி கிரமஹா அப்படின்னு சொன்ன, காலத்தை யாரும் கடக்க முடியாது, காலத்தை உணர்றவரை. நீங்கள் ஆத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகும் போது தான் காலத்தை கடந்த நிலையில் இருப்பீங்க. அதே நிலையில் இருக்கணும். நான் ஆத்மா பரமாத்மாங்கிற அந்த பாவத்திலேயே இருக்கணும். அந்த பாவத்தில் இருக்கணும்னா பரமாத்மாவுக்கிட்ட நீங்கள் அனுகிரகம் வாங்கணும். பரமாத்மா கிட்ட அனுகிரகம் வாங்கணும்னா பரமாத்மாவை எல்லா இடத்துலையும் நீங்கள் கண்டு கழிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சியிலையும் பயிற்சியிலையும் இடைவிடா முயற்சியிலையும் பயிற்சியிலையும் நீங்கள் ஈடுபடணும். பிரயத்தனத்தில் ஈடுபடணும். வெறும் பிரார்த்தனை மட்டும் பத்தாது. அந்த பிரயத்தனம் தான் உங்களுக்கு அந்த பரிவர்த்தனையும் சொல்லக்கூடிய அந்த மாற்றத்தையும் கொடுக்கும். மாற்றமும் காலம்தான். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அதுவும் காலத்தால் தான் நிகழ்த்தப்படுது.
இதை நீங்கள் சத்தியத்தோடு உணர்ந்துட்டீங்கன்னா காலத்தை கடக்க முடியாது. காலம் எதை சார்ந்தது? சத்தியத்தை சார்ந்தது. சத்தியம் காலத்தை சார்ந்து உள்ளது. இப்போது நான் அதர்ம பாதையில் இருக்கேன், அறியாமையில் இருக்கேன், சத்தியத்தை புரியாமல் இருக்கேன்னா இந்த மாயையும் அந்த சத்தியத்தை உணர்த்துறதுக்காக தான் உங்களை இந்த காலகட்டத்தில் காலாவதியாக பண்ணியிருக்கு. ஒரு நாள் காலத்தை சரியாக பயன்படுத்துவீங்க, காலத்தை உணர்வீங்க, இந்த மனித பிறப்பின் மகத்துவத்தை நீங்கள் மனமாற புரிந்து கொள்வீர்கள். அப்படின்றதுக்காக தான் காலம் உங்களை அந்த அறியாமையின் பிடியில் வச்சு மாயை மூலியமாக, மாயையோட வேலையே எக்காலமும் எப்பொழுதும் அதுவும் காலம்தான், ஒரு ஆத்மாவை தொந்தரவு பண்ணுறது தான் மாயையோட வேலை. ஏன்னா ஆத்மான்னு அது தெரிஞ்சிடுச்சுன்னா ஆத்மாவை பரமாத்மா கிட்ட இருந்து விளக்குறது தான் மாயையோட வேலையை. ஏன்னா மாயை கூட இந்த தெய்வீகத்தோட ஒரு ஆற்றல் தான். அதனால மாயையும் காலத்துக்கு ஏற்றவாறே தான் செயல்படுது. நீங்களும் காலத்தை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் அற்புதமாக இருக்கும். அதை தான் இன்னைக்கு புத்தாண்டில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணரணும். அதனால தான் கடைசியில் அவர் சொல்கிறாரு, காலாஹி துரத்திக்கிரமா, காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். காலம் சத்தியத்தோடு நீங்கள் அது சார்ந்திருக்கு. அது ரெண்டும் ஒவ்வொருத்தரோடு காலமும் சத்தியமும் ஒவ்வொன்றோடு பின்னி பிழைந்து அது ஒவ்வொன்றும் சார்ந்திருக்கு. அதை நீங்கள் மனசார நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நோய் ஒரு துக்கம், புரிதல் இல்லாதது ஒரு துக்கம், உறவு ரீதியான பிரச்சனை துக்கம், இத்தனை துக்கங்களோட இது கிளைகள். அந்த துக்க நிவர்த்திக்காக ஒவ்வொருத்தரும் கேட்காம அத்தியந்த துக்க நிவர்த்தி. இந்த துக்கமே எதனால் வந்தது? பற்றுதல்னால வந்தது. துக்கங்கிறது எனக்கு பிரச்சனையாக இருக்குது, என் மனதில் அது என்றைக்குமே ஒரு அபாயமணியாக எச்சரிக்கை மணியாக என்ன நிம்மதி இல்லாத நிலைக்கு, நான் ஆத்மாங்கிற உணராத நிலைக்கு அதை ஈட்டு சென்று கொண்டே இருக்கு, அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. அதை நான் முக்கியத்துவம் கொடுக்காம, அதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தீர்வுக்கு, எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு, அந்த தீர்வுக்கு நான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா நேர்மறையான எண்ணம் உங்கள் மனசில் உதயமாயிடுது. ஏன்னா நீங்கள் துக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, துக்க நிவர்த்திக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல, அத்தியந்த துக்க நிவர்த்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க. அங்கே ஒரு தீர்வு இருக்கும். எதுக்காக இந்த கடவுள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த துக்கத்தை உங்களுக்கு கொடுத்தது? எதை நீங்கள் துக்கம்னு சொல்கிறீங்களோ அவங்க மனதில் ஒரு அனுபவம், அது அவ்வளோதான். அந்த பற்றுதல்னால வந்த ஒரு அனுபவம், அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இதிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு அந்த தீர்வு, அதுக்குண்டான தீர்வை மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, அங்கே மட்டும் உங்களோட பார்வை இருந்ததுன்னா அதுதான் பெரிய உறுதிமொழி. ஏன்னா இன்றைக்கி நிறைய உறுதிமொழியை எடுப்பாங்க, உறுதியே இல்லாத உறுதிமொழியை இன்றைக்கி தான் எடுப்பாங்க நிறைய பேர். நான் இன்னிலேருந்து அந்த பழக்கத்தை விட்டுருவேன், இந்த பழக்கத்தை விட்டுருவேன், பொய் சொல்கிறத விட்டுருவேன், பண ஆசையை விட்டுருவேன் சொல்லிவிட்டு உடனே பீரோவில் பணம் இருக்கான்ற அந்த ஞாபகம் தான் வரும், அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிற அந்த இந்த உறுதியே இல்லாத உறுதிமொழியெல்லாம் எடுக்கிறத விட்டுட்டு மன உறுதியோடு இன்னி வரக்கூடிய இதெல்லாம் எதுக்கு? இந்த பயமெல்லாம் எதுக்கு? துக்கம் வந்துருமோன்னு பயம், துக்கத்தாலேயும் பயம், இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்திருக்கு கடந்த காலத்துலங்கிறதும் பயம். இந்த நிலையை ஒருத்தர் கடக்கணும்னா தீர்வில் மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா தீர்வில் முக்கியத்துவம் கொடுத்தீங்கனாலே உங்களோட ஆற்றல் நேர்மறையான ஆற்றலாக மாறும். உங்கள் நேர்மறையான அந்த பாசிட்டிவ் தாட், அந்த ஆற்றலால் எத் பாவோ தத் பவதி, நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிறீர்கள். அந்த நிலையை நீங்கள் அடைவீங்க. அப்போது தீர்வு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும், எனக்கு கடவுள் கொடுப்பார், உள்ளிருந்து கொடுப்பார், எல்லா இடத்துலேருந்து கொடுப்பார், அந்தர்பாகிச்ச நாராயணா அப்படின்னு எல்லா இடத்துலையும் பரம்பொருள் நிறைந்திருக்கார், நீக்கமர நிறைந்திருக்கார், ஒவ்வொரு பொருள்லையும் இருக்கார். நான் பொருள் மேலே ஆசைப்பட்டாலும் அந்த பொருள்லையும் பரமாத்மா இருக்கார், ஜடமாக இருக்கார், அந்த உணர்வு இருக்குன்னு அந்த தீர்வில் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க. கடவுள்கிட்ட எந்த பிரார்த்தனையும் வைக்க மாட்டீங்க. ஒரே ஒரு பிரார்த்தனை தான் இருக்கும், எனக்கு துக்கம் இருக்குது, இந்த தீர்வை கொடுங்க. துக்கத்தை நீங்கள் அவர்கிட்ட பாதத்தில் சரணடைஞ்சு அழுது புரண்டு கவலைப்பட்டு சஞ்சலப்பட்டு அதுக்குண்டான பரிகாரமும் பிராயச்சித்தமும் நீங்கள் பண்ணி அதில் ஒரு சித்தம் பிரயாசில் வரக்கூடிய சித்தமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே
அந்த தீர்வை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்க கடவுளை, நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலாக இருக்கக்கூடிய பரம்பொருளை நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா அதுவே பெரிய உறுதி. ஆனால் இந்த உறுதி எப்போவுமே இருக்கணும், மன உறுதியோடு இருக்கணும், திருட நிச்சயர்களாக ஒவ்வொருத்தரும் இருக்கணும். ரெண்டாவது, யாரையும் பார்த்தவனையும் இவங்க இப்படி அப்படின்னு ஒரு கணக்கீடு பண்ணவே பண்ணாது. இது ஒரு அறியாமையின் இயல்பு. அவங்களோட வாழ்வு, அவங்களோட நிலை கடந்த காலத்தில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் பார்த்தவனையும் யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, கணக்கீடு போடாது. அவங்க எப்படி வேணாலும் மாறலாம். உங்கள் அன்பாலேயே அவங்களுக்கு மனமாற்றம் நடக்கலாம். அவங்கள நீங்கள் கணக்கீடு பண்ணுறதுக்கு எந்த உரிமையும் உங்களுக்கு யாரும் கொடுக்கல. நீங்கள் உங்களோட பகுப்பாய்வை, உங்களோட மேல்நிலையை மட்டும் பாருங்கள். அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துங்க, நல்வழிப்படுத்துறதுக்கு அவங்கள அன்பால் அரவணைச்சு அவங்கள நல்ல காரியங்களை சத்கர்மம் செய்கிறதுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போங்க. ஆனால் அவங்க இப்படி தாங்கிற அந்த கணக்கீடு வரவே கூடாது. ஏன்னா காலப்போக்கில் நிலக்கரி கூட வைரமாக மாறலாம். நிலக்கரி தான் வைரமாக மாறுது, ஒரு கால அவகாசம், அவ்வளோதான். உங்களுக்கு வைரம் தெரியுமா? 33 கோடி வருஷம் ஆகும் ஒரு வைரக்கல் பூமிக்குள்ள ஆகிறதுக்கு. 33 கோடி வருஷம். அதுக்கு முன்னாடி அது வெறும் நிலக்கரி. எது பிரயோஜனம் இல்லாத நிலக்கரியா இருக்கோ அதுதான் காலப்போக்கில் காலத்தால் அது வைரமாக மாறுது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே வைரம் தான். குறைபாடு உள்ள வைரமாக இருந்தாலும் வைரம் தான். சீன மாமேதை கன்ஃபூஷியஸ் சொன்ன மாதிரி, குறைபாடில்லாத கூடாங்கலை விட குறைபாடுள்ள வைரம் பெரிது. அப்போ நிறைய நான் ஆனந்த ஆத்மனே அப்படின்னு உறுதிமொழியை நீங்கள் எடுத்தீங்க. இன்னிலேருந்து நீங்கள் கொஞ்சம் உங்கள்கிட்ட குறைபாடு இருந்தாலும் நீங்கள் வைரம்ங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். நான் கடவுள், அகம் பிரம்மா, சர்வம் பிரம்மா, சர்வம் கல்விதம் பிரம்மா, நானும் கடவுள், அனைவரும் அனைத்தும் கடவுளுங்கிற அந்த இருக்கணும். நான் எப்படி கடவுளாக முடியும்? எனக்குள்ள குறைபாடு இருக்கு, கெட்ட எண்ணம் இருக்கு, எனக்கிட்ட எந்த ஆற்றலும் இல்லையே, கடவுளுக்கு உண்டான எந்த குணமும் இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் மனிதனுக்கு உண்டான எந்த குணம் கூட சில பேர்கிட்ட இல்லை. அதுக்காக மனிதன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மனிதாபிமானமே இல்லாதவங்க மனிதருக்கு உண்டான குணம் கூட இல்லையா? இல்லாதவர்கள் தானே. அதுக்காக அவங்கள மனிதர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுதான் சொல்கிறேன். நான் ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஆத்ம திருப்தியும் இல்லை, வேறு எல்லாம் சமுதாயம் உங்களை ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு திருப்தியும் கொடுக்கலாம். ஆனால் கடவுள்னு சொல்லி பாருங்கள். கடவுள்னு வெறும் சொல்கிறது இல்லை, உறுதியோடு நீங்கள் இருந்து பாருங்கள். அப்போ அந்த உறுதி உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா, குறைபாடுள்ள அந்த வைரத்தையும் ஒளிரும் வைரமாக கண்டிப்பாக மாற்றும். காலப்போக்கில் அதுவும் நடக்கும். எல்லாமே ஒரு காலம்தான். நேற்று வரைக்கும் நான் உணராமல் இருந்தேன், இன்றைக்கி உணர்ந்துட்டேன், ஞான உதயம் வந்துருச்சு, காலம். அப்போது நேற்று வரைக்கும் ஞானம் இல்லாததும் ஒரு காலம், இன்றைக்கி ஞான உதயம் அடைந்ததும் ஒரு காலம். இன்றைக்கி எல்லாத்தையும் நான் கடவுளாக பார்க்குறேன், அதுவும் அந்த காலம் எனக்கு கொடுத்த பரீட்சை. அப்போ மாயையே காலத்தால் தான் ஒவ்வொருத்தரையும் பரீட்சிக்குது, சோதனையை கொடுக்குது. அப்போ அந்த காலத்தோட மகத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சத்தியத்தை மனமாற நீங்கள் உணரணும். இந்த 2 உறுதிமொழியை நீங்கள் எடுக்கணும். இந்த 2 உறுதிமொழி எடுத்தாலே இந்த வருட பிறப்பு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக. இந்த 2 உறுதிமொழி போதும். நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்றா நான் உறுதிமொழி எடுக்கிறேன், இந்த வருஷத்தில் பொய் சொல்லாமல் இருக்கேன், அடுத்த வருஷத்தில் தர்ம காரியம் செய்கிறேன், அதுக்கு அடுத்த வருஷத்தில் நான் முடிஞ்ச அளவுக்கு தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு வருஷத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்காம ஒரே உறுதிமொழி, நானும் கடவுள், எல்லாமே கடவுள். யாரையும் நான் கணக்கீடு, இந்த பார்வையால், இந்த உடம்பு கொடுத்த கண்ணால் நான் யாரையும் எந்த ஒரு ஒப்பீடும் கணக்கீடும் நான் பண்ண மாட்டேன். அந்த ஒப்பீடு பண்ணுறதுனால பொறாமை வருது, கணக்கீடு பண்ணுறதுனால மனசில் தவறான எண்ணங்கள் வருது, பயமும் வருது. எல்லாத்தையும் நான் கடவுளாக ஆத்ம ஸ்வரூபமாக நான் பார்க்குறேங்கிற அந்த நிலை வந்தால் போதும். 2வது நான் முதல் சொன்ன உறுதிமொழி, பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தீர்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு வைத்தியர்கிட்ட போவோம், பிரச்சனையே அவர் கேட்பார், தீர்வுக்காக தானே போகிறோம். இதெல்லாம் பிரச்சனை இருக்குங்களான்னு கேட்டுட்டு அவர் ஒன்றுமே பதில் சொல்லலைன்னா அப்புறம் என்ன வைத்தியர் அவர்? அதுதானே. ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது எல்லாம் உங்களுக்கு உடலில் இவ்வளோ நோய் இருக்கா, இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருக்கு, எனக்கும் இருக்குங்கன்னு திரும்பி அனுப்பிச்சிட்டாருன்னு அதை சரி பண்ணுறது தானே வைத்தியர்.
அந்த மாதிரி மனரோகத்தையும் உடல் ரோகத்தையும் சரி பண்ணக்கூடிய நித்திய வைத்தியநாதனா, பாவரோக வைத்தியநாதனா பரமாத்மா உங்களுக்குள்ளேயே இருக்கார். எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கார். பிரபஞ்சம் முழுவதும் அது பிரபஞ்ச ரகிதனாகவும் இருக்கார். அதனால் அந்த உணர்வோடு நீங்கள் கலந்துக்கோங்க, பேசுங்க, இது தீர்வு கொடுங்க. பிரச்சனையை அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் தீர்வை கேளுங்க. அந்த தீர்வை கேட்கும் போதே நேர்மறையான ஆற்றல் வரும். நேர்மறையான ஆற்றல்னால உங்கள் மனது தெளிவடையும், எதையும் சந்திக்கலாங்கிற அந்த புத்துணர்வும் பலமும் ஆத்ம பலமும் கிடைக்கும். இப்படி இந்த தீர்வை கேட்குறவங்க கண்டிப்பாக வருங்காலத்தை நினச்சி பயப்படவே, ஏன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவங்க தீர்வை மட்டும் தான் கேட்க போகிறாங்க. அடுத்த 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வரும், 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வரும்னு ஜோதிடர் சொல்லிட்டாருன்னு 4 மாதமும் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களே, அதுவே பெரிய பிரச்சனை. கரெக்டு தானே? 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வரும், இந்த வருஷத்தில் இந்த கண்டம் வரும்னு ஜோதிடம் பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையிலும் துக்கத்தில் இருக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுக்கு தெரியாமல் சந்தோஷமாக குழந்தை மாதிரி கலங்கம் இல்லாத மனசில் நிம்மதியாக இருக்கிறது எவ்வளவோ. நான் அதனால தான் நிறைய வருங்காலத்தை சொல்கிறதே இல்லை. வருங்காலத்தை தெரியக்கூடிய சக்தி ஞான திருஷ்டியில் இருந்தாலும் நல்லதையே தான் சொல்லியிருக்கேன், நல்லதையே தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது உங்களை பயமுறுத்திடும், உங்கள் மனசை தாழ்த்திடும், உங்களை தாழ்வு மனப்பான்மையில் வச்சிடும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம பலத்தையும் நேர்மறையான ஆற்றலையும் மேல் கொண்டு வராமல் வச்சிடும். எதையும் சந்திக்கக்கூடிய அந்த சக்தி நேர்மறையான ஆற்றல் தான் கிடைக்கும். தீர்வில் மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒளிவட்டம் மாறும். அந்த ஒளிவட்டம் மாறும்போதே அனைத்தையும் சந்திக்கக்கூடிய சக்தி வரும். அதனால தான் யத்பாவோ தத்பவதிக்கு அப்புறம் அந்த அஸ்தி பிராரம்ப, இந்த ஒரு அற்புதமான இந்த வேத வாக்கு என்ன உணர்த்துதுன்னா, ஒவ்வொரு முடிவிலையும் ஒரு ஆரம்பம் உள்ளது. நேத்துவுக்கு அறியாமையில் இருந்த இன்னைக்கு ஞான உதயம் அடைந்துட்டுன்னா அறியாமையின் முடிவு தெய்வ அறிவின் ஆரம்பம். நேற்று வரைக்கும் பிரச்சனையாக நினச்சிட்டு இருந்தது இன்னைக்கு எனக்கு தீர்வு கிடைச்சதுன்னா அந்த பிரச்சனையின் முடிவு தீர்வின் ஆரம்பம். நேற்று வரைக்கும் நான் சதா மனுஷனாக நினச்சேன், இன்றைக்கி தான் தெரியுது சாக்ஷாத் பரபிரம்மன்னா ஒரு முடிவு இன்னொரு விஷயத்துக்கு ஆரம்பம். இன்னைக்கு புதுசாக ஆரம்பம் செய்யக்கூடிய அந்த பிராரப்தத்தை கடந்து சஞ்சீதத்தை கடந்து உங்களுக்குள்ள அந்த உள்ளுணர்வு ஒரு ஆரம்பம், ஒரு புத்துணர்வை கொடுக்கணும். என்னென்னா நேற்று வரைக்கும் நான் சதாசரி மனுஷனை நினச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு சுவாமியோட உபதேசத்தை கேட்டேன், நான் பரபிரம்மங்கிற அந்த ஆரம்பம் உங்களுக்குள்ளே நடக்கணும். நான் அழிவில்லாத ஆத்மாங்கிற நிலை, அந்த ஆரம்ப உணர்வு உங்களுக்குள்ளே மேலோங்கணும். நான் நித்திய முக்தாங்கிற அந்த நிலை உங்களுக்குள்ளே ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முடிவில் தான் ஒவ்வொரு ஆரம்பமும் இருக்குது. ஒரு விதத்தில் உலக ரீதியான துக்கமெல்லாம் வர்றது கூட இந்த ஆரம்பத்துக்காக தான். இந்த வேத வாக்கை நீங்கள் நல்லா மனனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஒவ்வொரு முடிவிலையும் ஒரு ஆரம்பம் உள்ளது. அப்போது நான் ரொம்ப தரித்திரத்தில் இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கஷ்டத்தில் இருக்கேன். அப்போது ஏதோ ஒரு மனமாற்றம் எனக்குள்ளே ஆரம்பிக்க போகுது. இப்படி எல்லாம் நன்மைக்கேங்கிற அந்த நேர்மறையான ஆற்றல் எடுத்துக்கணும். எனக்கு நல்லது நிறைய செய்கிறேன், ஆனால் இருந்தாலும் சோதனை வருது, என்ன நான் இன்னும் மாற்றிக்கணும்னு பிரபஞ்சம் கடவுள் நினைக்கிறார் போல் இருக்கு. அப்போது அந்த மாற்றத்தில் ஒரு விஷயம் முடிந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகுது. இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக இன்றைக்கி தெரிந்த விஷயம் என்ன? டிசம்பர் 31, 2025 முடிந்து விட்டது. ஜனவரி 1, 2026 ஆரம்பித்து விட்டது. இதுதான் எல்லாத்துக்கும். காலம் மாறிவிட்டது. ஒரு 12 மணி நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்போது ஒரு முடிவில் ஒரு ஆரம்பம் பிறக்குது. அப்போது ஒரு விதத்தில் உலக ரீதியான ஏமாற்றங்கள், உறவு ரீதியான பிரச்சனைகள், பண பிரச்சனை, மனப்பிரச்சனை, அந்த துக்கம் இந்த துக்கம் எல்லாமே ஒரு முடிவை உங்களுக்கு உணர்த்துது. அந்த முடிவுலேருந்து ஒரு ஆரம்பம் பிறக்க போகுது. அந்த வேத வாக்கு தான் அந்தி அஸ்தி பிராரம்ப. 3வது நிலை அனுகச்சத்தி பிரவாக. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கோ வித் த ஃப்ளோ. அந்த ஓட்டத்துடன் நீ செல்வாயாக. இப்படி வாழ்க்கை எப்படி உங்களை ஈட்டி எப்படி போகுதோ, உங்களோட செயல்பாடுகள், உங்களோட வாழ்வு எப்படி இருக்கோ அந்த ஓட்டத்திலேயே பிரயாணம் பண்ணுங்கள். சாட்சி பாவத்தோடு பிரயாணம் பண்ணுங்கள். ஆத்ம உணர்வோடு பிரயாணம் பண்ணுங்கள். சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாமே நன்மைக்குன்னு நினச்சிக்கோங்க.
நன்மைக்குன்னு நினைக்கும் போது எல்லாமே நன்மையாக வரும். இல்லை இது வந்துருமோனா அந்த எதிர்மறையான ஆற்றலே உங்களுக்கு, நான் இப்போ ஒரு பிரயாணம் பண்ணுறேன், எனக்கு ஏதோ ஆயிருமோனா கண்டிப்பாக ஆகும். எனக்கு ஒன்றும் ஆகாது, கடவுள் என்னை காத்துட்ருக்காரு, எனக்குள்ளே இருந்து பாதுகாத்துட்ருக்காரு, எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்காரு, இன்னும் அப்படி எதா ஆனாலும் நான் ஆத்மா அழிவில்லைங்கிற நிலையில் இருந்தால் அந்த நிலை தான் உங்களுக்குள்ளே மேலோங்கும். நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாக ஆகிறீர்கள். ஒரு முடிவில் இன்னொரு ஆரம்பம் வருது. அதே சமயத்தில் அந்த அந்த இந்த 2 ஓட்டத்திலேயே நீங்கள் தொடர நடைப்பயணம் செய்ய இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்தை நீங்கள் கண்டிப்பாக, வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் தான், ஒரு காலகட்டம். ஜனனம் மரணத்துக்கு உண்டான காலகட்டம். நீங்கள் மனசார உணர்ந்துட்டீங்கன்னா இந்த ஜனனம் மரணம் பிறப்பு இறப்புக்குள்ள இந்த காலகட்டத்தில் எவ்வளோ வருஷம் இந்த பூலோகத்தில் இந்த மனித வடிவில் இந்த சரீரம் இருந்ததை தான் அது ஆயுட்காலம்னு சொல்கிறோம். இந்த ஆயுட்காலத்தை பரம ஆயுவாக, பரம ஆரோக்கியத்துக்காக, பரம சுகத்துக்காக, பரம தனத்துக்காக, பரோப்காரத்துக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் இருக்கும்போதே பரமாத்மா, இல்லைன்னா வெறும் ஜீவாத்மா. இந்த நிலையை உணர்ற வரைக்கும் நீங்கள் மறுபடியும் பிறப்பு எடுத்துகிட்டே இருக்கக்கூடிய அந்த கட்டம் வந்துடும். ஆத்ம ஞானம்தான் எல்லாத்துக்கும் தீர்வு. அது அந்த ஆத்ம ஞானத்தை எல்லா இடத்துலையும் ஆத்மா பார்க்க நீங்கள் ஆத்மா நான் அழிவில்லாதவர்கள்ங்கிற அந்த நிலையை இந்த முதல் நாள் உணர்ந்துக்கோங்க. அதை தான் இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும், மனமாற உணர்ந்துக்கணும். இதை தான் ஔவையாரும் ஆத்திச்சூடியில் சொல்கிறாங்க. இவ்வது விலகேல் இயல்வது கரவேல் ஊக்கமதை கைவிடேல் உடையதை விளம்பேல். பாருங்க என்ன ஒரு இவ்வது விலகேல், அதாவது நல்ல செய்யறதுக்கு நீங்கள் தயங்கவே கூடாது, அதிலேருந்து அப்படியே விலகக்கூடாது. இயல்வது அதை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேவையில், அதை தான தர்ம காரியத்தில் எல்லாம் எதுவுமே உங்களோடது இல்லைன்னும் போது, எல்லாமே கடவுள் கொடுத்ததுன்னும் போது நல்ல காரியத்தை செய்யுங்க. எனக்கு நல்லது நடக்குமான்னு கேள்வி கேட்காதீங்க, நல்லதை செய்யுங்க, நல்லது தான் நடக்கும். அதுதான் சத்தியம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஆர்வம் என்னென்னா, ஒரு ஜோதிடர்கிட்டையும் குறி சொல்கிறவங்ககிட்டையும் கடவுள் கோயிலுக்கு போய் எனக்கு நல்லது நடக்குங்களா, இந்த வருஷம் நல்லது நடக்குங்களா, அடுத்த வருஷம் நல்லது நடக்குங்களா, இந்த திசை இருக்குங்களே, இந்த கிரகச்சாரம் இருக்குங்களே, அனுகிரகத்தை வாங்குங்க. எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது, மறுபடியும் எதுக்கு அங்கே போய் நிற்கணும்? ஈஸ்வரனோட அனுகிரகத்தை வாங்குங்க. பாவம் கோள்களோட அந்த வேலையில் நீங்கள் கஷ்டப்பட்டு அதில் தலையிட்டு ரொம்ப மூக்க நுழைச்சி அதுக்குண்டான பரிகாரத்தையும் பிராயச்சித்தத்தை பண்ணுறீங்க. உயர்ந்த சத்தியத்தை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. அந்த கோள்கள் 9 கோள்களும் நவகிரகங்களும் ஈஸ்வரன் கொடுத்த அந்த டியூட்டியை, அந்த வேலையை சரியாக செய்கிறாங்க. அந்த கிரக தேவதைகளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு, நீங்கள் எனக்கு ஏதோ புரிதலை இந்த பிரபஞ்சத்து மூலியமாக, உங்களோட உணர்வு மூலியமாக எனக்கு இந்த பூலோகத்தில் அனித்தியம் அசுக்க லோகத்தில் கொடுக்குறீங்கிற அந்த நன்றி உணர்வோட, என்னை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு கேட்காதீங்க, அந்த நன்றி உணர்வோட என்ன நீங்கள் கஷ்டப்படுத்தினாலும் ஏதோ ஒரு மேல்நிலைக்காக தான் அப்படிங்கிற அந்த தீர்வில் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு, என்னை கஷ்டப்படுத்துறது எதுக்காகங்கிறது எனக்கு புரிய வைங்க அப்படின்னு அந்த தீர்வில் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, இந்த புத்தாண்டு இல்லை, வரக்கூடிய எல்லா ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு புத்தாண்டு தான். அந்த புத்துணர்வோடு. அதனால தான் இந்த பயணத்தில் ஊக்கமதை கைவிடேல், ஊக்கத்தை கைவிட்டுறவே கூடாது. இந்த வடிவம் உங்களுக்கு சொற்பொழிவை கொடுக்கலாம், அனுகிரக பாஷணையை கொடுக்கலாம், அருள் மொழியை கொடுக்கலாம், ஆசீர்வாதமும் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் இந்த ஊக்கம் அது உங்களுக்குள்ளே இருந்து தான் வரணும். இந்த அருள்மொழியை கூட உங்களுக்கு ஊக்கமாக இருக்கலாம், இந்த உபதேசம் கூட உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கலாம். ஆனால் அது என்றைக்குமே இடைவிடா ஊக்கம் உங்ககிட்ட, உங்கள் உள்ளுணர்வில் தான் இருக்குது. அந்த ஊக்கம் அதை கைவிடேல் உடையதை விளம்பேல். மனசு பாதிக்கிற மாதிரி, கவலைப்படுற மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தாது. நல்லது, சத்தியம் புரியாத் பிரியம் புரியாத். சத்தியத்தை பேசினாலும் சாதுவாக சத்துவ குணத்தில் அன்போட கருணையோட மென்மையோட ஆர்வமுறையை கூட கம்மி பண்ணிக்கிட்டு அந்த 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 பக்குவத்தோடு பேசணும். அதுதான் உடையது விளம்பேல். இந்த இந்த இதுவும் ஒரு விதத்தில் உறுதிமொழி தான். இந்த 4 உறுதிமொழியை பார்த்தாலே நீங்கள் கடவுளை தேடி இல்லை ஜோதிடரை தேடி உங்கள் வருங்காலத்தை நினச்சி தானே எல்லாமே போகிறாங்க. எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.
இந்த இந்த 4 உறுதிமொழி எடுத்து நான் சொன்ன இந்த 2 உறுதிமொழி, இந்த உணர்வால் சொல்லப்பட்ட அந்த 2 உறுதிமொழி எடுத்து நல்லதையே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் கடவுளையே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சோதனையையும் ஒரு பிரச்சனையாக பார்க்காம அதுக்குண்டான தீர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு க்ஷணமும் நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனோன்னா, நீங்கள் கடவுள்கிட்ட எதையும் கேட்க தேவையில்லை. கடவுள் உங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே உள்ளுணர்வு வந்து எல்லாம் இந்த மனமாற்றத்துக்காக தான் கடவுள் ஒவ்வொருத்தரையும் சோதிக்கிறார். இந்த உணர்வு சச்சிதான உணர்வு ஒவ்வொரு மனித பிரிவுக்கும் ஏன் இந்த துக்கத்தையும் சோதனையும் வேதனையும் கொடுக்குதுன்னா, இந்த மனமாற்றத்துக்காக தான். எதுவுமே இங்கே நிலை இல்லைன்னு புரிஞ்சிக்கோங்கிறதுக்காக தான். அது வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை அனுபவித்தாலும் பற்றுதல் இல்லாமல் அனுபவிப்பீங்க. வாகனத்தில் போனாலும் கடவுள் கொடுத்த வாகனமாக நினைப்பீங்க. இந்த பிரபஞ்சமே கடவுளோட வீடாக நினைப்பீங்க. உங்ககிட்ட எந்த சொத்து பத்து அதை இருந்தாலும் அதையும் கடவுள் கொடுத்ததா நீங்கள் அனுபவிப்பீங்க. தேன தெக்தேன புஞ்சிதா மாகிருத கஸ்ய ஸ்வீதனம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். அந்த பற்றின்மை உணர்வோடு அனைத்தையும் அனுபவித்து வாழ்வாயாகன்னு தான் இந்த ஈஷோபநிஷத்தில் வரக்கூடிய வாக்கியமே சொல்றது. அந்த உணர்வோடு, பற்றின்மை உணர்வோடு எல்லாத்தையும் அனுபவி, இந்த உடம்பை கூட. இதை தான் இன்னைக்கு இந்த சத்தியத்தை தான் ஒவ்வொருத்தரும் உணரணும். கண்டிப்பாக உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கதா இருக்கு, நகைச்சுவையாக இல்லை, எல்லாத்துக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு சாராம்சம் உள்ள கதையாக தான். ஒரு மனநிலை மருத்துவமனை இருந்தது. அங்கே ஒரு மருத்துவர் ஒரு முறை ஒரு பரிசோதனை ஓட்டத்துக்காக அங்கே மனநிலை குன்றிய அந்த ஆத்மாக்களை, தெய்வாத்மாக்களை பார்க்கறதுக்காக வரார். அப்போ பார்க்க வரும்போது அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள், நர்ஸ் எல்லாத்துமே சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இந்த மனநிலை குன்றியவர்களாக எப்படி மாறினாங்கிற சின்ன ஒரு வரலாறு இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, கேஸ் ஃபைலுங்கிற மாதிரி. அந்த மாதிரி சொல்லும்போது சாந்தின்னு ஒரு அம்மையாரை குறிப்பிட்டு இந்த சின்ன கதை நடக்குது. அந்த மருத்துவமனையில் முதல் அறையில் ஒரு 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 பேஷண்ட்டை பார்க்குறாங்க. ஒரு நோயாளியை, மனநிலை குன்றிய அந்த தெய்வாத்மாவை பார்க்குறாங்க. அவர் சாந்தி சாந்தி சாந்தின்னு மாரில் அடிச்சுட்டே இருக்கார். அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, புதுசாக வந்த பரிசோதனை வந்த அந்த மனநிலை மருத்துவர் கேட்குறாரு, சரி ஏன் இப்படி இவங்க இதனால் இப்படி பைத்தியமானாங்க, மனநிலை நிலைக்கு வராங்க அப்படின்னு. சாந்திங்கிற ஒரு பொண்ணை அவங்க மனமாற விரும்பினாங்க, கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதனால் இப்படி மனநிலை அவருக்கு பாதிச்சிடுச்சு. அப்படியா, சந்தோஷம். அடுத்த அறைக்கு போகும்போது அவரும் சாந்தி சாந்தி சாந்தின்னு தலையில் அடிச்சிட்ருக்கார். அவர்கிட்டையும் கேட்குறாங்க. இவரும் புரிஞ்சுது, பேர் ஒரே தானே இருக்குது. இவரும் ஒரு மனம் முடிக்கணும்னு நினச்சாரு. ஆனால் என்ன ஆனார், கடைசியில் மனம் முடிக்க முடியல, பைத்தியம் ஆயிட்டார். 3வது அறையில் போகும்போது அங்கேயும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு சாந்தி சாந்தி சாந்தின்னு கோபத்தோடு இருக்கார். இவர் யாருன்னா அந்த சாந்தியை கல்யாணம் பண்ணார், அதனால் அவரும் பைத்தியம் ஆயிட்டார். அப்போது இந்த 3 ஆத்மாக்களுக்கும் பைத்தியமானதுக்கு காரணம் ஒரே சாந்தி தான். அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சாந்தி இல்லாமல் இருக்கு, அதாவது அமைதி இல்லாமல் இருக்கீங்கன்னா ஒரே காரணம்தான், நீங்கள் ஆத்ம நிலையை உணரலை, ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையலை, கடவுளை எல்லா இடத்துலையும் பார்க்கல. ஆசை, பேராசை, பொறாமை இது இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பற்றுதலுக்கு காரணம் உங்களோட எண்ணோட்டம். இதனால தான் உங்களுக்கு துக்கம் வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் துக்கம் வேறு வேறு வண்ணத்தில் இருக்கலாம், வேறு வேறு வடிவத்தில் இருக்கலாம். ஆனால் துக்கத்துக்கு மூல காரணம் நீங்கள் சத்தியத்தை உணரலை. அந்த சத்தியத்தை உணரக்கூடிய ஒரு காலமாக இந்த புத்தாண்டு உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கணும்.
இருக்குங்கிற நம்பிக்கையோடு அந்த ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா சத்தியம் ஏவம் ஈஸ்வரம் சத்தியம் மூலானி ஜத்மனி சத்தியம் இதம் மூலம் ஜகத். சத்தியம்தான் இந்த உலகம், சத்தியம்தான் ஈஸ்வரம். அந்த சத்தியம் எது? உங்களோட மூலம் என்ன? கடவுள். உங்களோட இலக்கு என்ன? கடவுளை அடைய வேண்டும். உங்கள் மூலத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கடவுள்கிட்ட தான் வந்திருக்கும், கடவுளோட குழந்தைகள். அந்த இலக்கை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள்னா, மூலத்தை தெரிந்தவங்க தான் இலக்கையும் தெளிவாக புரியும். இல்லைன்னா உலகத்தோட குறிக்கோள் என்ன வேணாலும் இருக்கலாம். டாக்டர் ஆகணேன்னு ஆசைப்பட்ட ஆக முடியல, வருத்தம், துக்கம். டாக்டர் ஆனால் சம்பாதிக்க முடியல, துக்கம். டாக்டரான சம்பாதிச்ச ஆனால் நிம்மதி இல்லை, துக்கம். டாக்டரான ஆனால் சம்பாதிச்ச ஆனால் என் குடும்பத்தையே நிம்மதியாக வைக்க முடியல, துக்கம். எல்லாம் ஏன் காரணம்? ஏன்னா சத்தியத்தை உணராதனால தான் இந்த துக்கம் வருது. எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, குழந்தைகள் இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர்னு என்னை வாழ்த்துனாங்க. எனக்கு நியூ இயர் வரைக்கும் இருந்து தான் நான் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பியாக இருக்கணும்னு இல்லை, நான் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கேன். ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி, ஆல்வேஸ் பி சியர்ஃபுல். அதுதான் ஏபிசி. இந்த ஏபிசி பாடத்தை கற்றுக்கோங்க. ஆல்வேஸ் பி சியர்ஃபுல், சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நீங்களாம் நித்திய ஆனந்த ஸ்வரூபம். எதுவுமே உங்களை பாதிக்காத நிலை உங்கள் மனசில் தான் இருக்குது. பாதிக்குதுன்னா அது உங்கள் மனசில் தான் காரணம். வேறு யாரையும் குறை சொல்லக்கூடாது, வேறு யாரையும் எந்த கணக்கீடையும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அவங்களோட மனமாற்றத்துக்காக அளப்பரியா அன்பில், தன்னலமற்ற சேவையில், நிபந்தனையற்ற கருணையில் நீங்கள் நடைபோடணும். அந்த நிலையில் நீங்கள் இருக்கணும்னா உங்கள் சத்தியத்தை நீங்கள் உணரணும். நிறைய குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி க்ரீட்டிங் கார்டு கொடுத்தாங்க. நிறைய பிரார்த்தனைகளும் இருந்தது, நிறைய அற்புதமான வாக்கியங்களும் இருந்தது. அதில் சில குழந்தைகள் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஐ வில் பிகம் காட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் சில பேர் ஐ ஆம் காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ருத்வியோட வாக்கு, ஐ வில் பிகம் காட் ஃபாஸ்ட்லி அப்படின்னு போட்டு. ஏன்னா ஃபாஸ்ட்லினா அதுவும் ஒரு டைம். நான் மேலே அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஐ வில் பிகம் ஃபாஸ்ட்லி, ஐ வில் பிகம் காட். நான் சீக்கிரம் கடவுளாகிடுவேன். எனக்கு கடவுள்னு யதார்த்தமாக வாயில் சொல்ல, வாயிலையாவது சொல்லி போடுங்க. அப்பாவது வாய்மையும் சத்தியம் தானே. ஒரு நாள் வந்து உணர்வீங்க அந்த சத்தியத்தை. அந்த சொல்லி மரணம் பண்ணி அந்த நம்பிக்கையை நிஷ்டத்திலேயே இருந்தால் அந்த நிலை ஒரு நாள் கிடைக்க பெறும். ஆனால் அதுக்கு பயந்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் அந்த சத்தியத்தை உணர்கிற வரைக்கும் மாயை உங்களை விடாது. ஏன்னா மாயை அதுக்காக தான் இந்த ஆற்றலால் படைக்கப்பட்டது. அதுலேயும் ரொம்ப விசேஷமாக ஏன் அதை ரசிக்கிறேன்னா, ஃபாஸ்ட்லி, அதாவது சீக்கிரமாக நான் ஆயிடுவேன் அப்படின்னு அந்த உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க ருத்வி. எனக்கு ஃபாஸ்ட்லிங்கிறது, ஏன்னா இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர், ஒரு கால மாற்றத்தை ஒரு புத்தாண்டாக கொண்டாடுறோம். இதுவும் ஒரு ஆங்கில புத்தாண்டு தான். தமிழ் புத்தாண்டு இருக்குது, தெலுங்கு புத்தாண்டு இருக்குது, அதுவும் புத்தாண்டு தானே. ஆங்கில புத்தாண்டை இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர்னு கொண்டாடுறோம். உண்மையாக சொல்லணுன்னா ஒவ்வொரு நொடியும் புத்தாண்டு தான், ஒவ்வொரு க்ஷணமும் புத்தாண்டு தான். இந்த சத்தியத்தை தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும், அதுலேயும் குறிப்பாக அந்த குழந்தை கொடுத்தது ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா, ஃபாஸ்ட்லி, சீக்கிரமாகிடுவேன். அதுவும் ஒரு உறுதிமொழியில். அந்த மாதிரி நீங்களும் உறுதிமொழி எடுக்கணும். ஃபாஸ்ட், சீக்கிரம் நான் அதை உணர்ந்துடுவேன். இன்னிலேருந்தே நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இன்னும் யாரும் நான் கணக்கீடு பண்ண மாட்டேன். நான் தீர்வுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறேன். பிரச்சனையை நான் இன்றைக்கி சொல்ல மாட்டேன். இவ்வளோ சொல்லி கூட கீழே போய் என்கிட்ட இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதையும் நான் ஏற்றுக்கிறேன், மனசார ஏற்றுக்கிறேன். ஏன்னா அதுக்காக கூட இன்றைக்கி நிறைய பேர் காத்துட்ருப்பீங்க. 2 விதத்தில் இன்றைக்கி இந்த வடிவத்தை இந்த சத்சங்கத்துக்கும் இந்த சொற்பொழிவுக்கும் வந்திருக்கலாம். 1, புத்தாண்டு இந்த வருஷம் நல்லா இருக்கணும், சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம், அதுவும் நல்லது தான். இல்லை இன்றைக்கி தான் அவர் இருப்பாருன்னு கேள்விப்பட்டோம், கொஞ்சம் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து சொல்லிட்டு போயிடுவோம். தீர்வை கேளுங்க. தீர்வை சொல்லியாச்சு, தீர்மானத்தையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. உறுதிமொழி, உறுதியோடு இருக்கக்கூடிய அந்த உறுதி வாக்கை நீங்கள் எடுங்க. அந்த தீர்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடவுள்கிட்ட அந்த பிரார்த்தனையை பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி. பிரதிதின் ஏக்கம் ஸ்லோகத்தோட இந்த ஸ்லோகம் இதுதான். கால பச்சதி பூதானி கால சம்ஹாரத்தே பிரஜா. கால
சுப்தேஷு ஜக்ரந்தி காலாஹி ஓ துரத்திக்கிரமஹா. துரத்திக்கிரமஹா, காலம்தான் சத்தியம். சத்தியத்தை சார்ந்து தான் காலம் இயங்கிட்டு இருக்கு. காலத்தை கடந்த நிலைங்க நீங்கள் போகணுன்னா, என்றைக்குமே உங்களோட கீர்த்தி இந்த பூலோகத்தில் இருக்கணும்னா, இந்த காயம், இந்த உடம்பு அழிதாலும் உங்களோட புகழ் இருக்கணும்னா, சத்தியத்தின் ஆணி வேற நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் அந்த அன்பை வாரி வாரி வழங்குங்க. அன்பு கொடுக்கும்போது எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான். கொடுங்க. அளப்பரிய அன்பின் வடிவமாக திகழுங்க. நிபந்தனையற்ற கருணையை பொழியுங்க. அதுதான் உங்களுக்கு உறுதிமொழியாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி, பூர்ண ஆசீர்வாதம். மறுபடியும் இன்னொரு முறை, நீங்கள்லாம் புத்தாண்டுன்னு சொன்னதுனால, ஆங்கில நாள்காட்டியில் புத்தாண்டுன்னு இன்னைக்கு சொல்லப்பட்டதுனால, கிரிகோரியன் கேலண்டரை இந்த தேசத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால, உலகம் முழுக்கும் இந்த நாள்காட்டி கேலண்டரை தான் புத்தாண்டுன்னு கொண்டாடுறதுனால, அறியாமையிலையும் ஒவ்வொரு க்ஷணமும் புத்தாண்டுன்னு தெரியாமல் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.